வணக்கம், வெல்கம் டு உதயா சமையல். இன்றைக்கி சுவையான நண்டு கிரேவி செய்ய போகிறேன். அதுவும் எளிமையான மெத்தடில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3 பழுத்த தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. அகலமான ஒரு கடாயை சூடுபடுத்தி 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நண்டு போட்டு நல்லா கிளற முடியும். எண்ணெய் சூடானணும் இதில் கலந்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குவோம். மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து இதையும் கிளறிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கின மசாலா நண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். பெரிய நண்டாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நண்டு கிளறும் போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நண்டுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே ஆகட்டும், நல்லா வதங்கட்டும் நண்டும் சேர்ந்து. நண்டு நல்லா வதங்கிடுச்சு. இல்லை நம்ம கிரேவிக்கோ குழம்புக்கோ தேவையான தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு நண்டு வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸில் நண்டு வெந்துடும். நல்லா நண்டு வெந்து வந்திருக்கு. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காயும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயும் சீரகம் தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் முட்டை கிரேவியும் செய்யலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.